வாழ்க்கை பயணத்தில் நமக்கு எத்தனையோ நண்பர்கள் அறிமுகமாவார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் இறுதி வரை நம்முடன் பயணிப்பார்களா என்பது ஐயமே. ஆபத்து காலத்தில் கைவிடாதவர்களே உண்மையான உறவுகள். ஆனால் சுக்கிரநீதி ஒரு படி மேலே சென்று மனிதனுக்கு புறத்தை உள்ள மனிதர்களை விட அவனுக்கு உள்ளே இருக்கும் 5 குணங்களையே இயற்கையான நண்பர்கள் என்று கூறுகிறது. அவை எவை என்பதைப் பற்றி சுக்ராச்சாரியார் கூறும் ஸ்லோகத்தை காண்போம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்க வேண்டிய 5 நண்பர்களைப் பற்றி சுக்கிரர் விளக்குகிறார். முதல் நண்பன் வித்யா, அதாவது கல்வி செல்வம் நம்மை விட்டு சென்றாலும் நாம் கற்ற கல்வி நம்மை விட்டு பிரிவதில்லை. அறிவே மிகச்சிறந்த பாதுகாப்பு கவசம். இரண்டாவது நண்பன் சௌரியம், அதாவது வீரம். வீரம் என்பது போர்க்களத்தில் மட்டும் வெளிப்படுவதல்ல, வாழ்வில் வரும் துன்பங்களைக் கண்டு அஞ்சாமல் அவற்றை எதிர்த்து நிற்கும் மன உறுதியே உண்மையான வீரம். மூன்றாவது நண்பன் தாக்ஷியம், அதாவது திறமை. இதனை சாதுரியம் என்றும் கூறலாம். ஒரு செயலை கடினமாக செய்வதை விட நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கும் ஆற்றலே திறமையாகும். இதுவே வெற்றிக்கு வித்திடும். நான்காவது நண்பன் பலம், அதாவது வலிமை. இது உடல் வலிமை மற்றும் மன வலிமை ஆகிய இரண்டையும் குறிக்கும். நோயற்ற உடலும் சோர்வடையாத மனமும் மனிதனுக்கு சிறந்த துணையாகும். ஐந்தாவது நண்பன் தைரியம் அல்லது பொறுமை அல்லது மனஸ்தைரியம். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் இக்கட்டான சூழலில் கலங்காத மனநிலை அவசியம். படபடப்பு இல்லாமல் நிதானமாக செயல்படும் அந்த பொறுமையே 5வது நண்பராகும். அறிஞர்கள், அதாவது புத்திசாலிகள், பிறரின் உதவியை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை. மேலே குறிப்பிட்ட கல்வி, வீரம், திறமை, வலிமை, பொறுமை ஆகிய இந்த 5 குணங்களையும் துணையாகக் கொண்டே தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். நமக்குள்ளே இருக்கும் இந்த 5 நண்பர்களை நாம் வளர்த்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம் நம் வசமாகும்.